குழந்தைய மட்டும் பாத்துக்கணும், உன்னை மட்டும் பாத்துக்கணும்னா அப்ப அம்மா எனக்கு வேணாவா? என்ன மட்டும் பெத்துக்கலையா சொல்லு? நான் இங்க வந்து தப்புதான்ப்பா. என்ன மன்னிச்சு. கரெக்டா தான் சார். இல்ல சிரிச்சே மழுப்புறீங்க நீங்க. உன் குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நான் விட்டது போதும். இனிமே அம்மா வந்து என் கூட தான் இருக்கணும். வந்தாலும் 1 வாரம் 2 வாரம் வச்சிருந்து தான் அனுப்புவேன். சரி நான் அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. அனுப்பிச்சு விடுறியா? ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? அவங்க இருந்தாங்கன்னா நீ வெச்சுக்கோ. இருப்பாங்க. அவங்க இருந்தாங்கன்னா நீ விட்டா அவங்க இருப்பாங்க. சரி என் குழந்தை நீ இல்லாம உன் பொண்ணு விட்டாலே இருப்பாங்க. சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. என் பாப்பா இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க சார். எங்க ஒருக்கா சொல்லு. அம்மா என் கண்டிப்பா பாப்பா இருப்பாங்க. இல்லாம அவங்க இருக்க மாட்டாங்க சார். பெண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு, யாரும் இல்லாட்டே அவங்க இருப்பாங்க. ஹெல்த் இஷ்யூ வரும்போதெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கா சார். எனக்கு புரியுது. எனக்கு வேற சப்போர்ட்டிங் சிஸ்டமே கிடையாது சார். கரெக்ட். இந்த உலகத்துல அம்மா அப்பா கூட இல்லாமலேயே 2 பேரும் வேலைக்கு போறவங்கள தடுக்கி விழுந்தா நீங்க பார்க்கலாம். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? பாப்பாவை பாத்துக்கிறதுக்காக சார் எனக்கு. நானும் குழந்தையில இருந்து வளர்த்துன்னு தான் சார் இருக்கேன். 2 பசங்களையும் சார் வீட்ல இருந்தாங்க, அதனால 2 பசங்களுமே வளர்த்தாங்க. நீயும் வீட்ல இரு. கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்றான். இனிமே 5 வயசு ஆயிடுச்சு இல்ல உன் பொண்ணுக்கு, இனிமே அம்மா என் கூட வந்துட்டோம். வாய்ப்பில்லை ராஜா. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.